வணக்கம். காகம் அமர பனைம்பழம் விழுந்த கதை. ஒரு காகமானது ஒரு சமவெளியிலே வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான வெயில். வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற காகம் ஏதாவது ஒரு மரம் கிடைத்தால் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு நம் இருப்பிடத்தை நோக்கி செல்லலாம் என்று நினைக்கிறது. அப்பொழுது அந்த காகத்தினுடைய கண்ணிலே ஒரு பனை மரமானது தெரிகிறது. இந்த பனைமரத்தினுடைய கிளையிலே சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு நம்முடைய இருப்பிடத்தை நோக்கி செல்லலாம் என்று காகமானது நினைக்கிறது. அப்பொழுது அந்த பனைமரத்தில் ஒரு பனைமரம் நன்றாக படுத்து கீழே விழுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது. இந்த காகம் போய் அமரவும் அந்த பனைப்பழம் விழுகின்ற நேரமும் ஒரே நேரமாக இருந்ததனாலே காகமானது உள்ளத்தில் நினைக்கிறது, இவ்வளவு பெரிய பனைமரத்தில் இருக்கின்ற பனம்பழம் நாம் அமர்ந்தவுடனே விழுந்துவிட்டது. இவ்வளோ பலம் நமக்கு இருக்கிறது என்று அந்த காகமானது தன்னை பற்றி தானே கர்வமாக நினைத்து கொண்டது. ஆனால் காக்கா உட்கார்ந்து ஒரு நாளும் பனம்பழமானது எப்பொழுதும் விடாது. ஏனென்றால் இருக்கின்ற பழங்களிலேயே அதிகப்படியான பலம் நிறைந்தது. பனைமரம் எப்படி வஜ்ரம் பாய்ந்த மரமோ அதே போல் அதனுடைய பழத்துக்கும் அதே அளவு பலன் உண்டு. அதுவா விழுந்தால் இல்லை என்றால் நாமா பறித்தால் பறிக்க முடியுமே தவிர காகம் அமர்ந்து ஒரு நாளும் பனைப்பழமானது கீழே விடாது. அதுபோல சில பேர் நினைப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக இன்பம் வந்தால் இவங்களுக்கு இந்த இன்பம் வர்றதுக்கு காரணம் நான் தான் என்று தங்களுடைய குற்றங்களை மறைக்க தங்களை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள். அதே போல் துன்பம் வந்தால் இவர்களுக்கு இந்த துன்பம் வருவதற்கு காரணம் எங்களுக்கு செய்த தீங்கு என்று அவர்களுடைய குற்றங்களை மறைக்க சாதகமாக அந்த தீங்கினுடைய பலனையும் அவர்களுக்கு ஏற்றார் போல பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் யார் என்றால், கனியன் போகின்றனார் சொல்லுவது போல தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஆகாயத்தில் வானத்தில் நாம் ஒரு கல்லை தூக்கி எறிந்தால் நாம் எரிந்த கையில் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் மறுபடியும் பூமிக்கு வந்தே ஆக வேண்டும். நம்முடைய நிழல் நாம் எந்த ஊருக்கு போனாலும் எந்த திசைக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மோடு வரும். இருட்டிலே நிழல் விழுவது தெரியாதே தவிர இருட்டிலேயும் நிழல் நம்முடனே இருக்கும். நம் நிழல் நாம் செய்கின்ற செய்த பாவ புண்ணியம்தான் அந்த நிழல். அது அதற்கு தகுந்த பலனை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நன்மையாயினும் தீமையாயினும் அதை அதற்கு தகுந்தாற் போல வழங்குபவர் யாருன்னா அதுதான் இறைவன். நம்முடைய துன்பத்துக்கும் நாம் செய்கிற பாவமும் புண்ணியம்தான் காரணமே தவிர மற்றவர்கள் யாரும் கிடையாது. அவரவர் அதற்கு தகுந்தாற் போல சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் முழுக்க இறைவன் மட்டுமே காரணம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார், கண்ணகிக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏன் வந்தது? அந்த அம்மா உத்தமே இல்லையா? அவளுடைய ஊழ்வினை என்று இளங்கோவடிகள் பதில் சொல்லுகிறார். அதே போல் பாரதத்தில் அர்ஜுன எதிர்புறத்தில் இருப்பவர் யாரையும் கொல்ல மாட்டேன்னு வெள்ளை அம்பை கீழே வைக்கிற பொழுது பகவான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து கீதை உபதேசம் பண்ணுறார். கொல்ல மாட்டேன்னு சொல்கிறியே, அவர்களுக்குள்ளே இருக்கிற உயிரை உன்னால் மட்டும் இல்லை யாராலும் கொல்ல முடியாது. மழையாலே நினைக்க முடியாது, வெயிலாலே காய வைக்க முடியாது, நெருப்பில் போட்டு எரிக்க முடியாது, அறிவாளாலே வெட்ட முடியாது, ஆற்றிலே ஓடுகின்ற தண்ணில் கொண்டு போய் விட முடியாது. அந்த உயிராயிருப்பதும் நான், என்னை நன்றாக பார் என்று விஸ்வரூப தரிசனம் கொடுத்து விட்டு அன்று திரௌபதி சபையிலே நியாயம் கேட்கின்ற பொழுது யாரும் அவளுக்கு நியாயத்தை பற்றி எடுத்துரைக்கலை. துரியோதனுடைய தம்பி விகர்ணன் தான் நியாயத்தை பேசினான். 100 பேரில் ஒருத்தர். தன்னை இழந்த தர்மராஜாவுக்கு இந்த அம்மாவை வைத்து ஆட எந்த நியாயமில்லை என்று அவன் தர்மத்தை எடுத்து பேசினான். தாம் பேசின பிறகாவது இந்த சபையில் இருப்பவர்கள் பேசுவார்கள், சபையோரே எங்கள் அண்ணாவை பயப்படாதீங்க, தர்மத்தை பேசணும்னு. அப்பொழுது இந்த விகர்ணன் இருந்து பேசினான். துரியோதன் பக்கத்தில் நியாயத்தை பேசியவர் விதுரனும் விகர்ணனும். விதுரன் நியாயம் பேசியது பெரிய விஷயம் இல்லை.
விகர்ண நியாயம் பேசியது தான் பெரிய விஷயம். இதில் போன பிரிவிலே யமதர்மராஜா, கெட்டவனில் ஒரு நல்லவன் இந்த விகர்ணன். அப்படி அந்த விகர்ண நியாயம் பேசுகிற பொழுது அதற்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் பாஞ்சாலியினுடைய சேலையை பிடித்து துச்சாதன் இழுக்கின்ற பொழுதாவது இந்த பாவத்தை செய்யாதே என்று இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க யாரும் சொல்லலை. ஏன்னா இந்த பாவத்தை செய்கிறவன் துரியோதன் தானே, இந்த பலன் அவனுக்கு தானே போகும் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பாவத்தை செய்பவனுக்கு எந்த அளவு பலன் வருமோ அதே போல அதை வேடிக்கை பார்ப்பவனுக்கும் அதே அளவு பலனானது கிடைக்கும். அந்த பலனை தருவதற்கு உன்னை நான் கருவியாக பயன்படுத்துகிறேன் அர்ஜுனா. பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, போற்றுதலாக இருந்தாலும் சரி, தூற்றுதலாக இருந்தாலும் சரி, அதை முழுக்க முழுக்க என்னை சேர்ந்தது என்று பகவான் கீதையிலே உபதேசம் செய்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமாயினும் துன்பமாயினும் எதுவாயினும் நமக்கு உதவுவதற்கும் சரி, நமக்கு இடையூறு தருவதற்கும் சரி, அந்த இடையூறாக வர்றது நாம் செய்கின்ற பாவம், நமக்கு உதவியாக வருவது நாம் செய்கின்ற புண்ணியமே தவிர அவர்களாலே நம்ம எதுவும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது முழுக்க முழுக்க இறைவனால் மட்டுமே செயல்படுத்த முடியும். அதனால் சில சாமர்த்தியவாதிகளும் சில சந்தர்ப்பவாதிகளும் தங்களுக்கு ஏற்றவாறு போல அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் இறைவனுடைய திருவடியை நாடி நல்லொழி பெறுவோம். காக்கா அமர்ந்த ஒரு நாளும் பணம்படமானது எப்பொழுதும் விடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இன்பத்தையும் துன்பத்தையும் நம்முடைய பாவ புண்ணியம் மட்டுமே வழங்க முடியுமே தவிர எந்த ஒரு மனிதனாலும் வழங்க முடியாது. அவர்களை கருவியாக பயன்படுத்தி மட்டுமே இறைவனே நமக்கு அதை வழங்குகிறான். அதனால் இறைவன் திருவடியை சேர்ந்து அவர் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.